ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 2024 குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சு அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ கூட வந்துச்சு. அஃபிஷியல் ஆன்சர் கீல வந்ததுக்கப்புறமா சில சேஞ்சஸும் வந்து இருக்குது. அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கீ சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க. சில அகாடமிஸ்லாம் வந்து இதை வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு சில அகாடமிஸ், சின்ன சின்ன அகாடமிஸ், ஒரு சில பெரிய அகாடமி மட்டும்தான் இந்த ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில அகாடமிஸ்லாம் வந்து பண்ணாதீங்க, பண்ணால் வந்து மார்க் வராது, ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ விடுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வேணாலும் வந்துட்டு போட்டோம், ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து நம்ம சப்போஸ் வந்து அந்த ப்ரூஃப் வந்து உண்மையாக இருந்து அது டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணி அந்த இதுக்கு வந்து மார்க் கொடுத்ததுன்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தது அப்படின்னா நம்மளோட லைஃபும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்கிற விதமாக ஒரு சில அகாடமி முன்னாடியே வந்து அதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு லாஸ்ட் குரூப் 4 2022 நடந்ததில் 164 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டு ஆன்சர் கீ, அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்துட்டு. ஆனால் ரிசல்ட் வந்தது வந்து 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆகி 167 வந்து வந்தது. அவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு திண்டுக்கல் கோர்ட்டில். இப்போது என்னென்னா, அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு கொஸ்டின்ஸு. ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. பட் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் வந்தது. அந்த தாமோதர் மவுசா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அது வந்து நீல்மணி பூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சு. அதனால் வந்து அவர் வந்து மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. ஸோ மார்க் வந்து கொடுக்காதது ரெண்டாவது பட்சம். பட் நம்ம கண்ணு முன்னாடியே அந்த உண்மை வந்து இருக்கும்போது அதை நம்ம தெரியப்படுத்துறதுல வந்து தப்பு இல்லை இல்லையா, சேலஞ்ச் பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை இல்லையா. ஸோ இதை முன்னாடியே வந்து ஒரு சில அகாடமிஸ் வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற வரைக்கும், இல்லை அவங்க அகாடமியில் சேர்ற வரைக்கும் நல்லா ஆள் பிடிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எதுவும் வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ கூட பாருங்கள், குரூப் 4க்கு வந்து அத்தனை வீடியோஸ் வந்து போட்டாங்க, அத்தனை இது பண்ணாங்க. பட் இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மார்க் வருதோ இல்லையோ, பட் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள், சப்போஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். பட் அது எதுவுமே வந்து சொல்லாமல் நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 ஏக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்க. ஓகே, நான் அதுக்கு வந்து வரல. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இது வந்து ஒரு அவங்க ஒரு இன்கம்காக தான் வந்து பார்க்குறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபும் வந்து, அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபும் வந்து முக்கியம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மார்க்குமே ஒவ்வொருத்தவங்களுடைய இதை வந்து மாற்றும். ஒரு மார்க்கில் வந்து வேலை இழந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஒரு மார்க் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினால், அந்த ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக இருந்திருக்கும். இவங்க கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க, ஆனால் ஆன்சர் கீழே வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த கொஸ்டின் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தா இவங்களுக்கு ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டடாக இருந்ததோ ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து பண்ணலை. ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஆன்சர் கீ படி எனக்கு வந்து சரி தான். ஸோ அதனால் வந்து என்னால் சேலஞ்ச் பண்ண முடியாது. மேபி வந்து மற்றவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ப்ரூஃபை வந்து நான் வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் இது ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கிறிஸ்டின் மதத்தில் வந்து அந்த பைபிளில் வந்து 2 யோவான் இருக்கிறாங்க, திருமுழுக்கு யோவான், அப்புறம் இன்னொரு யோவான் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. தேம்பாவணின்னு ஒரு புக்கே இருக்குது, அந்த புக்கில் கூட வந்து திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. கருணையன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கூட ப்ராக்கெட்டில் வந்து யோவான் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இதில் என்ன ஒரு இதுனா, நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் 2 யோவான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து, இந்த ஹிந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த 2 யோவான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. நம்ம வந்து பைபிள் படிக்க வரல, டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்க வந்திருக்கோம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க வந்திருக்கோம், அவங்க கொடுக்குற சிலபஸ் படிக்க வந்திருக்கோம். அவங்க கொடுக்குற சிலபஸில் பைபிள் கிடையாது, எதுவும் வந்து கிடையாது. நம்ம வந்து ஸ்கூல் புக்கு தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த திருமுழுக்கு யோவான் தான் அருளப்பன்னு சொல்லிட்டு குறிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் அங்கே வந்து எக்ஸாம் எழுதும்போது நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, திருமுழுக்கு யோவானுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து திருமுழுக்கு யோவான் தான் அருளப்பன் குறிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அந்த யோவான் திருமுழுக்கு யோவான் அப்படி இல்லாதன்றதுனால வந்து இந்த ஆன்சர் வந்து தப்பாக போயிடுமோ அப்படின்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க. எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி வந்து ஷார்ட்கட்லேயே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டிக்கு முத்துலட்சுமின்னு கொடுத்தது இல்லையா, பாரதியாருக்கு வெறும் பாரதின்னு கொடுத்தது இல்லையா, இல்லை சுப்பிரமணிய பாரதியார் தான் அவரோட ஃபுல் நேம். ஆனால் பாரதியாரில் நிறைய பேர் பாரதியார் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாரதியார்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம யாருக்கு போவோம், நம்ம மகாகவி பாரதியாருக்கு தான் வந்து போவோம். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி வந்து ஆன்சர் வந்து செட் பண்ணும்போது இவங்க இதுக்கான கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துதாகணும். ஆக்சுவலாக அருளப்பனும் கரெக்டு, யோவானும் கரெக்டு. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை யோவான் வந்து கிறிஸ்டின் மதத்தில் வந்து வேறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இங்கே சீடர் யோவான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலையே, திருமுழுக்கு யோவானும் மென்ஷன் பண்ணல, சீடர் யோவானும் மென்ஷன் பண்ணல. அட்லீஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏல அருளப்பன் என்கிற திருமுழுக்கு யோவான்னு சொல்லி கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷன் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஆனா ஒரு சில அகாடமி இல்ல இதுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, பட் நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டியது வந்து நம்ம கடமை. ஏன்னா கண்ணு முன்னாடியே இந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்ம படிச்சிருக்கோம், நல்லாவே படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதுல வந்து நம்ம எப்படி தப்பு பண்ணோம் அப்படின்றத எப்படி அக்செப்ட் வந்து பண்ண முடியும்? இதை அக்செப்ட் வந்து பண்ணவே முடியாது. இது ஒரு கன்ஃபியூஷன் கொஸ்டின். நீங்க பாருங்க, அந்த தேம்பாவணி புக்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க எல்லா ஆன்சருமே. சந்தா சாஹிப், சன்னியாசி, யோவான், அருளப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து இங்க அருளப்பன் கொடுக்காம வெறும் யோவான் கொடுத்திருந்தா நீங்க என்ன இது பண்ணிருப்பீங்க? யோவான், வீரமாமுனிவர், சந்தா சாஹிப், சன்னியாசி. அப்ப நீங்க யோவான் சொல்லிட்டு டிக் பண்றது வந்து கரெக்டா? அப்ப மட்டும் யோவான் வந்து எப்படி கரெக்ட் ஆகும்? அது வேற யோவான் தானே, சீடர் யோவான் தானே. ஏன்னா இங்க உங்களுக்கு வந்து அருளப்பன் கொடுத்ததுனால அதனால இந்த யோவான் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து எடுத்துக்க முடியும்? ஹிந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பத்தி எப்படி வந்து தெரியும்? முஸ்லீம்ஸ்க்குமே வந்து நிறைய இது வந்து தெரியாது. இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு இது. நான் அதுக்கு போக விரும்பலை. ரிலீஜியன் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக. இது ஒரு மதம் சார்ந்த கொஸ்டினுக்கு வந்து இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வந்து வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இது பண்ணணும். இவங்க பைபிளில் இருந்தெல்லாம் வந்து போய் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கே தெரியல போல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சரி ஆப்ஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தவறுதல் வந்து எதுவுமே நடந்ததே இல்லையா? டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் எந்த கொஸ்டினுமே தவறுதலாக எதுவுமே பண்ணதே இல்லையா? ஷார்ட்கட்டில் ஆன்சர் வந்து கொடுத்ததே இல்லையா? எதுவுமே பண்ணது இல்லையா? இது ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அது ஷேர் ஆகுது, இது ஷேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கும் ஒரு சில அகாடமிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், யோவான் வராது, அருளப்பன் தான் வரும், அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்டின் மதத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மாணவர்களோட வாழ்க்கை வந்து நினைச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து எப்படி வந்து அவங்க அந்த மைண்ட் செட். ஏன்னா ஆன்சர் கீ விட்டவங்களுக்குமே அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு இவங்க பிரைவேட் கீ வந்து விட்டாங்க இல்லையா? கொஸ்டின் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் போய் எழுதுறோம், புக்ஸ் எதுவுமே நம்ம கையில் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம். அங்கே போயிட்டு ஒரு சில கான்ட்ரவர்சி கொஸ்டின்லாம் இருக்கும். இதுக்கு இந்த ஆப்ஷன் வருமா, இந்த ஆப்ஷன் வருமா, ரெண்டுமே வர மாதிரி இருக்கே, இதுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு புக்கை கையிலேயே வச்சுட்டு கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ மாணவர்களோட நிலைமை அந்த டைமில் வந்து எப்படி இருந்திருக்கும், அந்த எக்ஸாம் டைமில்? ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து நிறைய ஆன்சருக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து தப்பாக தான் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரைவேட் கீழே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுக்கே சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியல. அப்போ எப்படி இருக்கும் மனநிலைமை? ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் வந்து பண்ணவே முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து நான் சொல்லி ஆகணும். அது என்ன கொஸ்டினா, இந்த சிவகாமி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த அருளப்பன் கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த சிவகாமி சபதம் இந்த கொஸ்டின் வந்து தப்பு. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் வரேன் பின்னாடி. இந்த கொஸ்டின், மனோன்மணியத்தின் கிளை கதை வந்து சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். இந்த எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது, இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியாக வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி, ஏன்னா அருளப்பன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுறவங்க அப்படி யோசிச்சு அந்த பிரெயினெல்லாம் யோசிச்சு வந்து டிக் பண்ணுறவங்க ஏன் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்க கூடாதா? 1 2 4 சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சபதம் வந்து வராது, சரிதம் தான். ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. என்னதான் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் தப்பு தான். சபதம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைனால வந்து மாறுது இல்லையா? சரிதம் வேற, சபதம் வேற. சிவகாமியின் சரிதம் வந்து இவர் மனோன்மணியம் இந்த ஆசிரியர் வந்து வருவார், சுந்தரம் பிள்ளை. சிவகாமியின் சபதம் அப்படின் போது கல்கி வருவார். ஸோ அப்படின்னும் போது அது ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா? அந்த சின்ன மாற்றத்திலே வந்து நிறைய இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த அருளப்பன் சொல்லிட்டு கொஸ்டினை சூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ யோசிச்சு டீப்பாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன் இங்கே அனைத்தும் சரின்னு சொல்லிட்டு வந்து போடுறீங்க? 1 to 4ன்னு சொல்லிட்டு சரின்னு போட வேண்டியதானே? அப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு வந்து வரணும். தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்களே வந்து இந்த கொஸ்டின் வந்து டவுட்டு தான், இது வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ராங் தான், ஏன்னா எந்த ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வணிக அறிவியல் என்றால் என்ன, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. இல்லைனா இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த எந்த ஆப்ஷனுமே வந்து வராது. இந்த ஒரு பேசிக் கூட வந்து தெரியாதவங்க எப்படி வந்து தமிழ் வந்து டீச் பண்ணேன், ஆன்சர் கீ பிரைவேட் கீ ஆன்சர் கீ விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி வந்து புரியல. இந்த கொஸ்டினை வந்து நல்லா படித்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சப்ஜெக்ட், இது ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? பெயர் சொல்ல எப்படி நீங்கள் எத்தகைய அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க? எத்தகைய அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? எத்தகைய அப்படின்னா எப்படிப்பட்ட, எந்த மாதிரியான அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரியான அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். சப்போஸ் இந்த எத்தகையக்கு பதிலாக எது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, இதுதான் கரெக்டாக வரும். சப்போஸ் அப்படியும் இல்லையா, இந்த எத்தகைய விட்டுட்டு
முதலீட்டை விட்டுட்டு வணிக அறிவியல் எதை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஸ்டின் வந்து கரெக்ட், ஆன்சரும் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வணிக அறிவியல் என்றால் என்ன அப்படின்னு இருக்கு. இந்த வணிக அறிவியல் என்றால் என்ன அப்படின்றதுக்கு மீனிங் வந்து வேற. வணிக அறிவியல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். வணிக அறிவியல் என்பது பொருள்களை கண்டுபிடிக்கும் ஒரு தளமாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதுவும் வராது. ஆனால் எல்லாருமே வந்து இதை தான் வந்து சூஸ் பண்ணாங்க. டிஎன்பிசி இதையே வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. இது எந்த விதத்தில் வந்து நியாயம் வந்து தெரியல. ஏன்னா நிறைய இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின். ஆனால் இதை பற்றி யாருமே வந்து அவ்வளவா வந்து பேசலை. நிறைய அகாடமிஸ் நடத்துறவங்க கூட இந்த கொஸ்டின் வந்து இதுதான் ஆன்சர். சில பேருக்கு வந்து தெரியல, அவங்களுக்குமே தெரியல. அப்புறம் என்ன வந்து நடத்துனாங்க, ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு எல்லாமே சரின்னு தான் வந்து கொடுக்கணும், ஆல் ஆர் கரெக்டுன்னு தான் வந்து கொடுக்கணும். சாதாரண தமிழ் படித்தவங்களுக்கே தெரியும் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக. சரி ஓகேங்க, இந்த வணிக அறிவியலை கூட வேண்டாம், ராமன் கூட வச்சுக்கலாம். ராமன் இல்லை ராகுல்னு கூட நான் வச்சுக்கிறேன். ராகுல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு அப்படின்றது ஒன்று இருக்குது. இங்கே போயிட்டு எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா என்னங்க மீனிங்கு? என்ன மீனிங் இருக்குதுல்ல? யார் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா ராகுல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறான். இது ஓகேவாகும். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு? ஆக்சுவலாக இதுலேயும் வந்து மீனிங் இல்லை. ஆனால் இதை பற்றி யாருமே வந்து வாய் திறக்கல. ஏன்னா அவங்க அகாடமியில் படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. வேற யாரும் வந்து சேலஞ்ச் பண்ணி வாங்கிடக்கூடாது, அப்படி வாங்கினா அவங்க ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து இருக்குது. ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், சரி 4-5 கொஸ்டின்ஸ் இல்லை, ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதுவும் ஒரு கொஸ்டின். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? அருளப்பன் கொஸ்டினை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த இது வந்து வராது, பகுத்தறிவு கவிஞர் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நியாயம் பேசிட்டு வராங்க. பகுத்தறிவு கவிராயர் தான் வரணும், அப்பதான் வந்து உடுமலை நாராயண கவி. இங்கே பாரதிதாசனே வந்து கிடையாது. அப்போ வந்து யோசிச்சிருந்தா பாரதிதாசன் இல்லை, ஸோ அதுக்கடுத்து யார் வருவா? உடுமலை நாராயண கவி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து போட்டுக்கலாம். பட் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து தப்பா போட்டுட்டு இப்போ அதுக்கு வந்து கேட்டுட்டு வராங்க. அப்போ அருளப்பன் கொஸ்டின் வந்து நீங்க வந்து இது பண்றீங்க இல்லையா? அந்த கொஸ்டினை இது பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க நியாயம் கேட்டீங்கன்னா எப்படி வந்து அது வந்து கரெக்ட் ஆகும்? அதுக்கு நீங்க எப்படி பேசுனீங்களோ இதுக்கும் அப்படி தானே வந்து பேசணும். எனக்கு வந்து சில பேர் வந்து பண்ணுறதை பார்த்தா புரியல. ஏதோ அவங்க தான் டிஎன்பிசி கையில் வச்சிருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. கீ சேலஞ்ச் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து தடுக்கிற விதமாக வந்து இருக்கக்கூடாது. கீ சேலஞ்ச் பண்ணி ப்ரூஃப் வந்து உண்மையாகி அது சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் வந்து பண்ணிட்டா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ அதுக்கு வந்து கிரேஸ் மார்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இது. அது வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொய் கட்டுக்கதை. இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா நான் கண்ணார வந்து பார்த்துருக்கேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து படித்தவங்களே வந்து அந்த கிரேஸ் மார்க்னால வந்து 1-2 மார்க் வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கேள்வி வந்து தப்பாக இருக்கும்போதோ இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்கும்போதோ டோட்டலாகவே வந்து ராங்காக இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணலாம்? கிரேஸ் மார்க் வந்து வாங்கலாம். நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கிரேஸ் மார்க் வந்து வாங்க போகிறதில்ல. நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம அதுக்காக போயிட்டு கிரேஸ் மார்க் வந்து வாங்க போகிறதில்ல. கொஸ்டின் வந்து மிஸ்டேக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து வாங்க போகிறோம். அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும், இந்த ஹிமாலயாஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதில் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதுவும் வரும், மேபி இதுவும் வந்து வரும். இந்த 2 ஆன்சருமே வந்து வரும். எனக்குமே எக்ஸாமில் வந்து கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டின் தான். ஏ வருமா சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏ தான் வந்து போட்டேன். பட் சியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் வந்து இந்த 2மே வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி போத் ஏஆர்சி கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இங்கிலீஷில் வந்து த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சிறிய இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் எனக்குமே ஒரு கன்ஃபியூஷனான கொஸ்டின் தான். பட் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டு நான் வந்து தெளிவாயிட்டேன், இது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருந்தாலே 1-2 சரி அப்படின்னு போட்டிருக்கலாம். சப்போஸ் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் 1 மட்டும் தான் சரின்னு வந்து போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எதெல்லாம் வந்து தமிழில் பார்க்கும்போது டவுட்டர் கொஸ்டினாக இருக்கோ நம்ம இங்கிலீஷ்லையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கிலீஷில் வந்து த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது 2மே வந்து சரிதான். ஸோ இதுக்கு வந்து கிளைம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் தான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் கேட்குற கொஸ்டின் தான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து சில பேர் வந்து மோலார்ஸ் வந்து போட்டிருக்காங்க, சில பேர் வந்து ப்ரீமோலார்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஃபார்முலா அப்படின்றது வந்து 2102 அப்படின்றது வரும்னு நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் புக்கில் வந்து பார்த்தேன். இந்த 0 அப்படின்றது தான் வந்து ப்ரீமோலாஸ். ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து ஸ்கூல் புக்கில் 212 மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த 0 வந்து கட் பண்ணியிருப்பாங்க, 0 வந்து எடுத்திருப்பாங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு வந்து தெரியல. பட் 212 அப்படின்றது வந்து பேசிக்கே வந்து ராங். 2102 அப்படின்றது தான் வந்து ஃபார்முலா, இந்த பால் பற்களுக்கான ஃபார்முலா. இதில் இந்த 2 அப்படின்றது வந்து வெட்டு பற்களும், 1ன்றது வந்து கோரப்பல்லும், 0ன்றது வந்து முன்கடவாய் பற்களும், 2 அப்படின்றது வந்து பின்கடவாய் பற்களும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமோலாஸ், முன்கடவாய் பற்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் வந்து பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாததுன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முன்கடவாய் பற்கள், இதுக்கு நீங்கள் எங்கே போய் சோர்ஸ் தேடினாலும் இதுதான் வரும். நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலும், இல்லை என்சிஆர்டி புக்கில் வந்து 11th பயாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வந்து வரும். முன்கடவாய் பற்கள் தான் வரும். ஆனால் பின்கடவாய் பற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஸ்கூல் புக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் வந்து பிரிண்டிங் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. அதுக்காக வந்து உண்மை வந்து பொய்யாயிடாது இல்லையா? ஸோ உண்மை தான் வந்து கொடுக்கணும். அவங்க இது பண்ணதுக்காக இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். இதுக்கு வந்து ஏவை வந்து மாற்றுறாங்களா இல்லை பிஏ மாற்றுறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஏ வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து நல்லா படிச்சவங்களுக்கு வந்து தெரியும் இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்த பின்கட வாய்ப்பர்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. முன்கட வாய்ப்பர்கள் தான் வந்து வரும். நீட் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து மோலாஸ் வந்து வரும். அது வந்து வேற, அந்த கொஸ்டின் வந்து வேற. இது வந்து பால் பற்களின் அமைவில் காணப்படாதது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து இதுதான் 2102 அப்படின்றதா வந்து ஃபார்முலா. புக்கில் 0 அப்படின்றது வந்து இருக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2123 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 தான் அடுத்து வந்து முன்கடவாய் பற்களாக வரும். இதில் +1 ஆட் ஆகி வந்து பின்கடவாய் பற்களாக வந்து வரும். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஏன் அகாடமி நடத்துறவங்களுக்கே வந்து இந்த கொஸ்டினை பற்றி வந்து தெரியல. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின், சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது. இதுக்கு மட்டும் வந்து கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லையுமே வந்து சில இது வந்து இருக்குது, முரண்பாடு வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து கேட்க வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து தப்பாக தான் இருக்குது. இதுக்கு வந்து என்சிஆர்டி புக்லையும் வந்து இருக்குது, மத்திய பிரதேஷ் இல்லைனா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகாராஷ்டிரா அப்படின்றது வந்து ராட்சத அணில் வரும். சில பேர் வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த மானுன்னு வந்து கேட்டிருக்காங்க, சதுப்பு நில மானுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசமும் இல்லை, உத்தரப்பிரதேசமும் இல்லை. சரி, வேற எந்த ஸ்டேட் வந்து மானை வச்சிருக்கு, வேற மானை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹரியானா வந்து வச்சிருக்கு. ஸோ சில பேர் வந்து ஹரியானா டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மற்றதுக்கு வந்து தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி புக்கு. அது தமிழ் இலக்கிய கழகம் அப்படின்றவங்க தூத்துக்குடியிலேருந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருணையன் மாட்சி படலம்னு இருக்கும். ஸோ அந்த தேம்பாவணி புக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துநாதரின் முன்னோடி எனப்படும் கருணையன் தான் அருளப்பன் தான் யோவான். இங்கேயும் யோவான் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. திருமுழுக்கு அப்படின்றது வந்து அவர் அந்த கிறிஸ்துவ மதத்தில் சொல்லுவாங்க, அந்த தண்ணி ஞானஸ்தானம் வந்து எடுத்ததுனால தான் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரோட பேர் வந்து உண்மையான பேர் வந்து யோவான் என்கிற அருளப்பன் அல்லது கருணையன். வீரமாமுனிவர் இட்ட பேர் வந்து கருணையன். ஸோ கருணையன் மாட்சி படலம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அருளப்பன் தான் கரெக்டு, யோவான் வராது. யோவான் 2 யோவான் புக்கில் ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன், தமிழ் புக்கில். அது எங்கே இருக்குன்னு வந்து நான் சரியாக பார்க்க முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் தான் கொடுத்துருப்பாங்க, திருமுழுக்கு யோவான் வந்து கொடுக்கல. லாஸ்ட் இயர் 2022 கொஸ்டினில் இந்த ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே இந்த 134 கொஸ்டினுக்கு ஆள்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க 134 கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k)ல எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 45ல் வந்து இந்த இது வந்து இருக்கும். அதை அப்படியே வந்து மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 to 14 ஏஜ் வரைக்கும் என்ன பண்ணணும், கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்து 6ன்னு வந்து இல்லை, 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அது வந்து ஆர்டிகல் 45. அதை தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிப்படை கடமையாக வந்து சேர்த்துட்டாங்க 51A(k)ல. ஸோ இதை புரிஞ்சிருந்தால் ஆன்சர் வந்து இந்த தடவை வந்து டிக் பண்ணியிருந்துருக்கலாம். பட் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி ஆள்னு வந்து கரெக்ட். இந்த ஆப்ஷன் எதுவுமே சம்மந்தமே இல்லை. இதுவும் வந்து அடிப்படை கடமைகளில் வந்து வர்றது தான் இந்த 3 ஆப்ஷனும். ஆனால் இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து இது எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 6ன்னு இல்லாததுனால வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கே ஆள்னு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த கொஸ்டின் வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின்லாம் வந்து வாங்கக்கூடாதா என்ன? நிறைய பேர் வந்து தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். சேலஞ்ச் பண்ணுறது பண்ணாததும் அவங்க விருப்பம், மார்க் கொடுக்குறதும் கொடுக்காததும் டிஎன்பிஎஸோட விருப்பம். ஒரு மார்க்குனால வந்து அவங்களோட இது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதையும் நினச்சா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த கஷ்டத்தை வந்து நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். சேலஞ்ச் பண்ணுறவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள், சரியான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.